ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான அல்வா தான் பண்ண போகிறோம். செவ்வாழைப்பழம் அல்வா ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக பண்ணிடலாம். கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். நிறையா நெய் சேர்த்து பண்ணாமல் கொஞ்சமாக நெய் சேர்த்து சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணுற இந்த அல்வாவை உங்கள் வீட்டு குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான செவ்வாழைப்பழத்தை வச்சு எப்படி அல்வா பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹல்வா பண்ணுறதுக்கு 2 பழுத்த செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு தோல் நீக்கிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செவ்வாழைப்பழத்தை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் வந்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரையான மிக்சி ஸ்டார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 செவ்வாழைப்பழ துண்டுங்களை அதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். மிக்சி ஸ்டாரில் சேர்த்துக்கலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லாமல் வாழைப்பழத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நமக்கு தேவையான நட்ஸை பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே நெய்யிலே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக எனக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்பட்டுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஹல்வா. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கெட்டியான பதம் வந்ததும் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லத்தை கூட முணுக்கிட்டு வெள்ளைப்பாகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 வாழைப்பழத்துக்கு 1 கப் 1 கப் நாட்டு சர்க்கரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாட்டு சர்க்கரை வாழைப்பழத்து கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு வந்ததும் ஒரு நெய் தடவுன பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண அல்வாவை சேர்த்துக்கலாம். அல்வா சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை அப்படியே செட்டாக விட்டு பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஏலக்காவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பண்ணியிருக்கனாட்டி அல்வா சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அல்வாவை வீட்டிலே ஈஸியாக கொஞ்சம் நெய்யிலேயே சூப்பராக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.